ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பிம்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தட்டு வரிசையில வந்து நம்ம மோனாக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் வைக்க போறோம். சரிங்களா? மோனாக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ மாப்பிள்ளைக்கு எடுக்காம வச்சுட்டு இருக்கோம். நாங்க ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கோம். அதுதான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்க ஆசை. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். அதுல ஒண்ணு வந்து இது நாங்க இது வரைக்கும் கொடுக்காத ஒண்ணுதான் இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா வரப்போது மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு நாங்க இப்ப டி நகர் பக்கம் மோனா கல்யாணத்து சைடு வந்தது. கல்யாணத்தப்ப நம்ம வந்து ஏதான் குடியிருப்போம். டி நகரில் டெய்லி டி நகர் பதிச்சுட்டு போயிடுவோம். இது சவுகார்பேட்டும் யூட்டன் போடணும். சவுகார்பேட்டு சைடும் டி நகர் சைடும் வந்துருவோம். ஃபுல்லா அங்கேதான் சுத்தின்னு இருப்போம். ஒன்னும் சவுகார்பேட் போறது இல்ல, சவுகார்பேட் முடிச்சுட்டு டி நகர் வர்றது, இப்படியே மாத்தி மாத்தி சுத்தின்னு இருந்தோம். இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்ப திரும்பி வந்திருக்கோம். நம்ம எங்க கார் பார்க் பண்ணோம், என்ன ஏது எல்லா டீடைல்ஸும் மறந்துட்டோம். பிரிட்ஜ் இங்க வந்ததே தெரியாம மேல அங்க ஏறுனா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்து இறங்குது. என்னடா கடைக்கோடிக்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்தோம் நாங்க. அப்பவும் அப்படிதான் இருந்தது. ஆனா எங்களுக்கு கீழே மட்டும் தானே வேலை, அதனால அந்த பிரிட்ஜே ஏற மாட்டோம். அப்படியே கீழே சுத்திட்டு கார் நிறுத்திட்டு போயிடுவோம். நம்ம எங்க குமரன் போனோம். ஐயோ என்னப்பா இப்ப திரும்பி பிரிட்ஜ் ஏறினா திரும்பி அந்த லாஸ்ட்ல இறங்குமேப்பா. பிரிட்ஜ் கடியில போ, லெஃப்ட். இப்படி என்னாச்சு, சந்தூர்ல போக முடியாது. நம்ம போறது எங்கேயோ போறோம். நீ போய் எனக்கு சொல்ற, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் காட்டுறேன். அந்த என்னப்பா என்ன ரோடுப்பா? அது என்னமோ ரோடுப்பா, பாண்டி பசார் ரோடா? பாண்டி பசார் அந்த ரோடு தான் போகணும். நம்ம இப்ப எங்க கார் பார்க் பாண்டி பசார் ரோடு போகணும்னா அந்த இந்த பார்க் கிட்ட பனங்கல் பார்க், அதான் அந்த அது உள்ள யூசுவலா நம்ம பார்க் பண்ணுவோம்ல. நான் இப்ப எனக்கு குமரன் போகணும். இங்க ஒரு குமரன் இருக்கும் பாரு, சென்னை சில்க்ஸோ குமரன் சில்க்ஸோ இங்க இருக்கும் பாரு. அதான் பழைய கடை, அந்த கடைக்கு தான் போகணும். எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடுவோம் தெரியுமா? அந்த ரோட்ல போய் அங்க எங்கனாச்சும் பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து போக வேண்டியதுதான். ஆமா, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும். இந்த லெஃப்ட்ல திரும்பிடும். இதுக்கு அடுத்த கட்டுப்பா அது. ஆமா, இந்த லெஃப்ட்ல திரும்பிடும்பா. நம்ம லெஃப்ட்ல திரும்பிட்டு யூட்டன் போட்டா அந்த பக்கம் கடை முன்னாடி கூட நம்ம வரலாம். எல்லாமே பார்க்கிங் இருக்குது. வழியே தெரியறது இல்ல நமக்கு. இந்த ஏரியா தானே தலப்பாக்கட்டி? ஆமா, இங்கதான். இங்க தலப்பாக்கட்டி இல்ல, இங்க இது இருக்கும், யாமொய்தீன் என்னமோ இருக்கும். சாரி, யாமொய்தீன் தலப்பாக்கட்டி. இந்த ரோடு தானே அது? ஆமா, இந்த ரோடு தான். இப்ப யூட்டன் போட்டு யாமொய்தீன் இங்க இருக்கும். சரி, யூட்டன் போட்டு வா. புதுசா ஸ்டுடியோலாம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்டுடியோ முதல்ல இருந்தே இருக்கு பையங்கலாம். மேல வந்து எடுத்தாலே சரி, நம்ம அப்படி போய்டுவா. யூட்டன் போடு அந்த கார் மாதிரி. என்னப்பா இறங்குன உடனே உன் பல்லு கலர் கலரா தெரியுதுப்பா. எல்லா பல்லும் எல்லாம் தெரிஞ்சிச்சு. கலர் கலரா தெரியுதுப்பா. என்னது தெரியுது கலர் கலரா? நிறைய இருக்குது. அன்னைக்கு அப்படியே ஜாலியா சுத்தி வந்த வேலையை முடிக்காம நான் எதுவும் தேட முடியாது. முதல்ல வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கடைசி எனக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். உனக்கு தேடுறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ தைக்க கொடுக்கணும். இப்ப அதை எடுத்துன்னு வராம வந்துட்டியப்பா. தைக்க கொடுக்கணும், இங்கதான் தைக்க கொடுக்கணும். அதான் வேணும்ல. இப்ப அது இந்த பக்கம் தான் தைக்க கொடுக்கணும்ன்றேன். இங்க இல்லப்பா, 1 ஹவர்ல குடுக்கறது வந்து ரங்கநாதன். இல்ல இனிமேல் தான். நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. நீங்க லிமிட்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க வெயிட் பண்றோம். பாரு, மூத்திர சந்தூர்ல நடந்துன்னு அவங்களும் அப்படிதான் வராங்க பாரு. பின்னாடி வரவங்களும் அப்படிதான் வந்துனுக்குறாங்க. இதான் வழியா? கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் நீ பாரு வழி எல்லாம் பர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிக்கிற. மூத்திரனா தடிக்குது. ஆமா, முடியவே இல்லை என்னாலயும். எங்கப்பா இது? என்ன எங்கேயோ போச்சு போது போல. பாவீங்களா? இது உள்ள வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கதான் வெளியில போறோம். வேற ஏதாவது வழி இருக்கும்பா. நீ இதுக்கே போறப்பா, அந்த நடேசன் பார்க் கிட்ட போயிடுவப்பா, பனங்கல் பார்க்ல இருந்து. சரி விடு, நடந்தா மாதிரி ஆச்சு. நடக்க வைக்கிறதுன்னு முடிவெடுத்தாச்சு. அதனால வந்து இவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து ஆட்டோல ஏறிட்டோம். ஆட்டோல ஏறிட்டு அந்த அண்ணா கிட்ட சொன்னா அந்த அண்ணா கிளியரா நம்மளுக்கு கூப்பிட்டு போய் வாசல்லே இறக்கி விட்டுருவாரு. நம்ம எங்க போறோம், நம்ம போய் ரோட பத்தியா திரும்பி. இப்ப நடேசன் பார்க் தானே இது? நடேசன் பார்க் நான் சொன்னேன்ல, நடேசன் பார்க் கிட்ட வந்துட்டோம் பார். இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரம் நீ நடக்கிற மாதிரி ஆயிருக்கும். நீங்க எங்க வளர்ந்தீங்க? ஆமா, அமுதம் காலனி அங்க இருந்தோம். இந்த பார்க்ல வருவீங்களா? இந்த பார்க்ல தான் வந்து, இந்த பார்க்ல வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், மீன்லாம் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்.
நிறைய இருக்கும். என் ஸ்கூலே இங்கே தானே இருக்கு. டியூஷன்லாம் எடுப்பாங்க, இந்த பார்க்ல எடுப்பாங்க, பனங்கல் பார்க்ல டியூஷன் எடுப்பாங்க. சிட்டிக்குள்ள வந்துக்கிறாரு, எங்களை மட்டும் இது காட்ட வச்சுக்கிறாரு. என்ன சொல்றது, அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள தான் நான் வளர்ந்தேன். நான் இல்லைன்னு சொல்ல, பிறந்ததே சிட்டியில தான். இருந்தாலும் அப்போ வேல்யூ வேற மாதிரி இருந்தது. எங்க அப்பா அம்மா வாங்கிட்டாங்க. இப்போ வேல்யூ வேற மாதிரி இருக்குது. இப்போ எங்கேருந்து இங்க வாங்குறது இடத்த? அப்ப ஏதோ பூர்வீக வீடுன்னு இருந்தா அப்புறம் பாத்தியா, இப்படி வந்துட்டா நீ இப்படி வெளில வந்திருக்கலாம்ப்பா. நாங்க வந்தமே ஆனா இதுல வர இல்ல ஆட்டோ புடிச்சோம்ல, அவர் சொன்னார்ல இப்படி போங்கன்னார்ல, அப்ப இப்படி வெளில வந்திருக்கலாம். வெளில வந்து இப்ப இவ்வளவு தூரம் சுத்தி தானே போகணும், இவ்வளவு தூரம் நடக்கணும். ஆனா திரும்பி இங்கே அவ்வளவு தூரம் நடக்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடை வந்து நம்ம எங்க குமரன் சில்க் தானேப்பா. ஆமா. இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டுல அவருக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை. கலர் எடுக்கிறதா இல்ல இந்த மாதிரி பிளைன் இது ஒயிட்டே எடுத்துடலாம். இதுதான்ப்பா எல்லாருக்குமே வச்சிருப்பாங்க, நீ இதுதான்ப்பா வச்சுக்கிற. ஆமா, பட்டு வேட்டி பட்டு சட்டைன்னு இந்த ஜரிக்கு தான் கலர் டிஃபரன்ஸ் வருதுல்ல. அது கொஞ்சம் லைட் அண்ட் டார்க் டார்க் கலர் எல்லாம் ஒண்ணு வெஸ்ட் ஓகே. சைஸ் தான் டிஃபரண்ட். ஓகே, அது நல்லா இருக்கு. சில்க் இருக்கு, மிக்ஸ்டா இருக்கு. இல்ல பியூர் சில்க் தான் வேணும். இது பியூர் சில்க் தானே? இது பியூர் சில்க். ஓகே ஓகே. வந்த உடனே வேலை டப் டப்னு முடிஞ்சிச்சு. அதுல கலெக்ஷன்லாம் இல்ல, போரே கலர்லாம் எதுவும் இருக்காதா? கலர்லாம் இல்ல, ஆனா எல்லாருமே இதுதான் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து எல்லா கலர் செட் ஆகும், 5 கலர் செட் ஆகும். பிளாக், ப்ளூ, ஒயிட், கிரீன், yellow, ரெட், இந்த மாதிரி தான். பட்டுல அதெல்லாம் கிடையாது. சட்டையே சொல்றேன், வேற என்ன கலர் போட்டா அவ்வளவுதான் சைக்காது. ஆமா, அதே கலர்ல திருப்பி எடுத்து வந்துட்டு இருக்கும். இது பெண்கள்லாம் 4 டிசைன் எடுத்து ரெடிமேட் ஷர்ட்னா 4th ஃப்ளோர் போணுமா? 10 இது இருக்கு, 10 இது ஒரு கலர் இருக்குது. கரெக்ட். நம்மளுக்கு தான் எதுவுமே இல்லை. பாக்கி செட் சட்டை எதுவுமே இல்லைனாலும் நம்ம கெத்தா நிக்கிறோம்ல. என்னது கேர்ள்ஸ்க்கு தான் டிசைன்ஸ் ஜாஸ்தி, ஜென்ஸ்க்கு எதுவும் டிசைன்ஸ் தான் இல்லை அப்படின்ட்டு இருக்கான். எதுவுமே இல்லைனாலும் கெத்தா நிக்கிறோம்ல. என்ன அது இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியது தான், கெத்து கெத்துன்னு. வேர்டிங்ஸ் பார்த்துல அதுல சின்னதா எழுதிருக்காங்க, ஒரு மூளை பெருசா எழுதிருப்பாங்க பாருங்க. நோ ஒன் மேட்டர்ஸ், none of these matters anymore. வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. அவர் வாங்கியாச்சு. இது ஷர்ட் வந்து இப்ப நம்ம ரெடிமேட் மேல போய் பார்ப்போம். இந்த மண்டல் என்ன இருக்குன்னு கர்லி யார் பண்றேன். நிறைய இருக்கு, முடிஞ்சு பட்டன் கேர்ல. சரி அந்த ஷர்ட் போய் ஒரு நானும் அந்த மாதிரி கழிச்சு விட்டு போறேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்துச்சு, நீங்க எல்லாம் போயிட்டீங்க. அவர் வந்து மேல குடி. சரி அவர் தெப்பாரான்னு கேட்டுக்கோ. இருக்கு யார் தைப்பா? இந்த வேட்டிக்கும் ஷர்ட்டுக்கு அதுக்கும் செட் வேட்டிக்கும் மேட்ச் ஆகுதான்னு ஆகுதான்னு பாக்குறோம். இது மேட்ச் ஆகும். இது இதுதானே தங்க மகனா மணமகனா? ரைட் ஹேண்ட் மேட்ச் இல்ல எதுவுமே மேட்ச் ஆகல. லைட்டா இருக்குது. லைட் டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே. இப்போ செட் எல்லாம் கிடையாதா? அந்த மாதிரி செட்டாலாம் இல்லையா? இப்போ இருக்கு. அப்ப ஏன் அதை காட்டல அவங்க? இது ஆனா பியூர் சில்க் வாங்கிட்டேனே, இப்ப செட்டா? நான் காசு கொடுத்து வாங்கிட்டேனே. பியூர் சில்க் செட் அது. இது 17,675. ஆமா. இது செட். ஆமா செட். வேஷ்டி, அங்கவஸ்திரம், அதுக்கப்புறம் சட்டை, கர்ச்சீஃப், சென்ட். பெல்ட், கர்ச்சீஃப்லாம், அதனால அந்த ரேட். ஓகே ஓகே ஓகே. இதுவா இருக்கட்டும். இந்த ரெண்டும் கொஞ்சம் மேட்சா இருக்கு மாதிரி இருக்கு ஓரளவு. வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். ஒரே போட்டு தராரா? செட்டா பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ செட் வந்து 17,000 சம்திங் அப்படின்னாங்க. இல்லை நம்ம செப்பரேட்டா எடுத்தா 10K கொஞ்சம் 10K அந்த ரேஞ்சில் வருது. ஸோ அது செப்பரேட்டாகவே எடுத்துடலாம். ஏன்னா இதில் வந்து டவலு, பெல்ட்டு, அந்த பெல்ட்லாம் கூட பியூர் சில்கா அதில். அதெல்லாம் அது ஏகப்பட்ட பெல்ட் அவரே வச்சிருக்கிறார் மாப்பிள்ளைய. அங்கவஸ்திரம் எக்ஸ்ட்ரா வரும். அங்கவஸ்திரம் எக்ஸ்ட்ரா. அங்கவஸ்திரம் நமக்கு தேவையில்லைல்லப்பா. அங்கவஸ்திரம் நமக்கு தேவையில்லைல்ல, நமக்கு சட்டை வேஷ்டி தான் வேணும். சரி, மோனாக்கும் எடுத்ததுனால இவருக்கும் பியூரா எடுத்துடலாம். நாங்க இன்னும் இது வரைக்கும் பியூர் சில்க் அவர் கொடுத்தது இல்ல. வெறும் அந்த ஆர்டினரி செட்டு விற்கும். அதுதான் வந்து விதவிதமா கலர்ல, பிங்க் கலர்ல, அந்த கலர்ல, இந்த கலர்லன்னு எடுத்து கொடுத்துருவோம். கொடுத்துருங்க. இது கூட என்னன்னா இது பண்ணிக்கலாம்ப்பா. எது பண்ணிக்கலாம்? நம்ம பாப்பாக்கு ஏதாவது பேக்டிசம் வைக்கிறது, இந்த பேர் வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இதுல டைம்ல இதை கட்டிக்கலாம் அவங்க. பியூர் சில்க் அது ஏதாவது அடுத்த, அதான் நான் தான் முதல்ல சொல்றேன், அவரோட அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து அதை கட்டிப்பாரு. ஒரு ஃபங்க்ஷன் கட்டியே ஆகணும், அதை கட்டிப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட்டு வேட்டி பட்டு செட்டப் பியூர்லயே எடுத்தாச்சு. அப்பா வந்து மராதிமா ஒரு வேளை கூட முடியல, அதுக்குள்ள சாம்பார் சாப்பிட்டு வட்டேன். பாரு ப்ரூஃப் இங்க இருக்குது பாரு. முடிஞ்சிச்சு, மாப்பிள்ளைக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சிச்சு. பொண்ணுக்கும் எடுத்தாச்சு, மாப்பிள்ளைக்கும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடலான்ட்டு இந்த சாம்பாரோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது இங்க பர்ச்சேஸ்க்குலாம் நான் எங்க அம்மா எல்லாம் வரும்போது
இந்த சரவண பவன் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சரவண பவன் தான் நினைக்கிறேன். ஆமா, சரவண பவன் அதெல்லாம் அந்த காலத்துல செம்ம ஃபேமஸ். அப்படியே மீல்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் சாப்பிடுவாங்க இங்கன்னா இந்த சரவண பவன் கிடையாது. இது சொல்றேன், அந்த டேஸ்ட், பழைய டேஸ்ட், ஐயர் விட்டது எல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த டேஸ்ட். நான் ஒரு காஃபி சொன்னேன், பானிபூரி சொன்னான். பானிபூரி பையா வந்துச்சு, பானிபூரி பையா. லாங் பேக் 2 years பேக் நீ இந்த ரோட்ல கால் வச்சு நடந்துட்டு இருக்கிற இப்போ பர்ச்சேஸ் முடிச்சிட்ட இல்லையோ இத ஒரு வழியா. திரும்பி இங்க நிறைய கடைகள் வந்துருச்சுப்பா. ஆமா, அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் இருக்குதோ? ஆமா. பேக் அழகா இருக்குல்ல, குட்டி குட்டியா. நல்லா இருக்குது. ஜுவல்லரி செட் நீ பாக்குறதுக்கு கூட உனக்கு இது இல்ல. எது இல்ல? வெளியில போய் எடுத்துன்னு வந்த நீனும். இது எவ்வளவுங்க அது? என்னவாப்பா? 550. எனக்கு தெரியல இதெல்லாம். ஒரு கண்ணாடி அவுத்துட்டு பாக்குறேன். போட்டு பார்க்கலாம் மாமா. இங்க கூட போட்டு பார்க்கறதுக்கு கூட வாங்கப்பா. என்னப்பா வாங்கணும்ல, போட்டு பார்த்தாதான் பாரு. போன் அடிக்குதுன்னு நினைக்கிற பாரு. தெரியல, எனக்கு தெரியல. உனக்கு தெரியுது, நீ பாரு. நல்லாதான் இருக்கு. இது வந்து உனக்கு இது மாதிரி தெரியுதுன்றியா? நல்லாதான் இருக்கு. திருவிழால விக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நல்லாதான் இருக்கு. அப்படி இருந்தா நான் வாங்கி இருக்கவே மாட்டேன். திருவிழாவில் விற்கிற மாதிரிலாம் அது நல்லாதான் இருக்கு. அதுக்கு நீ 15,000 கொடுத்து வெளியே வாங்கினதுக்கு இந்த மாதிரியே வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கி போயிருக்கலாமேப்பா. நீ 500 ரூபாப்பா. அதான் 2000 ரூபாய்க்கு வாங்கி போயிருக்கலாமே. பா இது பாருப்பா. இங்க பாரு, வாட்ச் பாரு. ஓடுதா? ஆமா, ஓடுது. இது எவ்வளவு? 650 அந்த வாட்ச். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம். ஆமா, இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம். ஓபன் பண்ணி கொடுங்க, கட்டி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. அதான் நல்லா இருக்குது. ஓடுதுப்பா. அது ஓடும், இப்போ ஓடும். அப்புறமா தண்ணி பட்டா ஓடாதுல்ல? தண்ணி படாம யூஸ் பண்ணுமா? நல்லாதான் இருக்கு. என்ன பண்ண வாங்குவா? 650. ஆனா இதுல வாட்ச் செய்யறதே பெரிய விஷயம்ப்பா. வாட்ச் இப்படி ஒரு இதுல வாட்ச் செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு. நல்லாதான் இருக்கு பாக்கிறதுக்குல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. நாங்க தட்டுல வந்து சீர்வரிசை வைக்கணும்ல, அதுல வந்துட்டு பியூர் சில்க்ல தான் வைக்கணும் அப்படிங்கறதுனால 2 பேர்த்துக்குமே பியூராவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய நம்ம பேண்ட் சட்டையெல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய செமி சில்க்ல வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். நாங்க வந்து எல்லாமே வந்து செமில எடுத்து கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து அவருக்கு பியூர் சில்க்ல நம்ம எதுவுமே கொடுக்கல. சரி, இதுதான் வந்து நாங்க எங்களுக்கு சான்ஸ், கரெக்டான சான்ஸ். இந்த டைம்ல தான் வந்து நம்ம தட்டுல வைக்கும் போது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால. ஆனா இதுக்கு நம்ம பியூர் எடுத்து கொடுக்கறது தான் கரெக்ட். ஆமா, நாங்க வந்து என்னமோ சொல்ல வந்தேனேப்பா, அதுக்குள்ள மறந்துட்டேன்ப்பா. இப்ப எங்க ஊர் சைடு எல்லாம் பார்த்தோம்னா நாங்க வேஷ்டி சட்டை கல்யாணத்தண்ணி கட்டுவோம், புரியுதா? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை வராது, மஞ்சள் சேலைங்கிறது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோட்டு, கவுன் அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மாதிரி அந்த மாதிரி போயிடுதுல, அதனால நம்ம இன்ன வரைக்கும் நம்ம ஜானை வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில பார்த்தது இல்ல. அதுதான் மாப்பிளகரமா இருக்கும், மங்களகரமா இருக்கும். பார்த்தது இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்ல. வரும்போது நல்லா பட்டு வேட்டி கட்டி தம்முன்னு வருவாரு. அத பாக்குங்க, அந்த அதுக்கு 2 கண்ணு எங்களுக்கு பார்த்தா. ஆக்சுவலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இத நம்ம தட்டுல வச்சு கொடுப்போம், மாத்திட்டுலாம் வரமாட்டாங்க. ஆனா அவங்களோட இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எதாவது போட சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால வந்துட்டு வேட்டி சட்டை ஓகேவா, இதுதான் கிடைக்கும். பட்டு வேட்டி பட்டு சட்டையில கலர் கலரா கிடைக்காது. இதே ஒரே கலர் தான் பட்டு வேட்டி பட்டு சட்டைனால. அதனால நம்ம இதை வாங்கிட்டோமா, இதுக்குள்ள போகணுமாப்பா, இதுக்குள்ள போகணுமா? ஓகே, இதுக்குள்ள வச்சுட்டோமா. நெக்ஸ்ட் மோனாவோட சாரி. இதுதான் நாங்க மோனாக்கு எடுத்தது. இந்த கலர் அவகிட்ட இல்லவே இல்லை. அதனால அவகிட்ட இல்லாத கலரா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நல்லா இருக்கும். அவளுக்கு கட்டினோம்னா டார்க் கலர்ஸ் கட்டினா அவளுக்கு லட்சணமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட் கலர் கட்டினாதான் அவ கலர்லயே டிம்மா இருக்குது.
அதனால டார்க் கலர்ஸா எடுத்து குத்துருவோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவ கட்டும் போது நல்லா ஜொலி ஜொலிக்கும். இந்த நேவி ப்ளூ பிங்க் எல்லாம் யார் கட்டினாலும் நல்லா இருக்கும். ஆனா மோனா கட்டினாலே ஆனா இந்த மாதிரி டார்க் ப்ளூல அது saree கட்டினா மாதிரி எனக்கு தோணுது ஏற்கனவே. அவகிட்ட இல்லவே இல்ல இந்த colour. ஆமா இல்லன்னு சொல்லிடுச்சு, பாப்பாவும் சொல்லிடுச்சு. அதனால இத வந்து நம்ம மோனாக்கு தட்டுல இந்த ரெண்டுத்தையும் நம்ம அவங்களுக்கு ட்ரெஸ் நம்ம வச்சு கொடுக்க போறோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்க அதெல்லாம் கட்டிட்டு வரேன்ட்டாங்க. நம்மளது வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். அதை வந்து எப்பயாச்சும் அவங்க முக்கியமான ஃபங்க்ஷன் கட்டுவாங்க கண்டிப்பா. ஓகேவா? அந்த டைம்ல வந்து நாங்க கொடுத்ததை கட்டிப்பாங்க எடுத்து வச்சு. அதனாலதான் சரின்ட்டு இப்ப எடுத்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நாங்கள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதை சொல்லுங்க, நாங்கள் பார்த்து என்னன்னு செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை. அதனால இப்போ புதுசா காலங்கள் மாற ட்ரெண்டு மாதிரி போயினே இருக்குது. என்னென்னமோ புதுசா பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு, அந்த மாதிரி போயின்னு இருக்குது. அது ஏதாவது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருந்தால் ஏதாவது போட்டு விடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங்க. ஓகே, பாய்.